கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் என்றும் மாறாதவர், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாத வார்த்தை. இன்றைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையை நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக கொடுத்திருக்கிறார். எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது அப்படின்ற காலத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, அப்படின்ற உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, தேவன் தம்முடைய வார்த்தையை ஒரு நம்பிக்கையாகவே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு எல்லா நம்பிக்கையும் தரும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ரொம்ப அன்சர்டனிட்டிஸ் நிறைந்த உலகமாக இருக்கிறது. நிச்சயமற்ற காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் ஒரு பெரிய பாசிட்டிவான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு நெகட்டிவ் காரியம் நம்முடைய வாழ்க்கையில், பாதகமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா, யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு நம்பிக்கை தர வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்முடைய மனது எப்பொழுதுமே யோசிச்சு கொண்டே இருக்கும். கான்ஷியஸாக நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆள் மனது என்ன பண்ணுவோம்னா, யாராவது நம்மளுக்கு நம்பிக்கை தர வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்களா, யாராவது நம்மளை உற்சாகப்படுத்த மாட்டாங்களா, யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நம்மளுக்கு உதவி செய்து நம்முடைய இந்த மன அழுத்தத்திலிருந்து, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து, ப்ரெஷர்லேருந்து நம்மளை விடுதலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆள் மனசு நமக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே இருக்கும். அது ரொம்ப சத்தமாக கேட்காது, மெதுவாக தான் நம்முடைய மனசில் கேட்டுட்டு இருக்கும். ஆனால் எந்த மனிதனுடைய வார்த்தையும் நம்மளால் நம்ப முடியாது. எல்லாம் குறைவுள்ள வார்த்தைகள் தான், எதுவுமே நிலைத்து நிற்காது. யாராவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற வார்த்தையை சொல்லி சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை சொன்னாலுமே அவங்களால அதை கடைபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களாக தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹியூமன்ஸ் பை நேச்சர் cannot be depended, relied upon. They cannot be trusted because all humans have limitations. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவுக்கு மேலே அவங்க யாருக்குமே உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் மனிதன் இருக்கிறான். ஆனால் இதன் நடுவில் தேவன் தம்முடைய வார்த்தை நம்மளுக்கு தருகிறார். ஏன் அவருடைய வார்த்தையை நம்மளுக்கு தருகிறார் அப்படின்னா, அவர் உண்மை உள்ளவர். படித்த வசனத்தில் தேவனை பற்றினதான குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பொய் சொல்லுகிறது கிடையாது, அவர் சொன்ன காரியத்தை குறித்து மனஸ்தாபம் படுகிறதும் கிடையாது, அவர் மனம் மாறுகிறதும் கிடையாது. ஏனென்றால் அவர் மனிதன் கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற வார்த்தைகள் எல்லாமே உண்மையான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள் அல்ல. அவர் பொய் சொல்லுகிறது கிடையாது. அதனால அவைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்க வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையானவைகள். ரெண்டாவது காரியம் என்னன்னா, அவர் சொன்ன காரியத்தை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, God does not regret about what he has promised. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தம் தெரியாமல் கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு நாளும் அவர் மனஸ்தாபப்படுகிறது கிடையாது. அவர் உங்களுக்கு சொன்னது தான், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், உண்மை உள்ளவர், பொய் சொல்லுகிறது கிடையாது. அதே போல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வேறொரு காரியத்தை செய்கிறது கிடையாது. அவர் மனதை மாற்றி வேறொரு கிரியை செய்கிறது கிடையாது. என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். என்ன வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றதாக இருக்க மாட்டார். தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் மனம் மாறுகிறதற்கு மனிதனும் கிடையாது. ஸோ தீர்க்க தரிசனமாக ஒரு காரியம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பொய்யல்ல, அது நிஜம், அவர் உண்மையுள்ளவர் அப்படின்றத முதலாவது நீங்கள் பார்ப்பீங்க. ரெண்டாவது காரியம், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறது கிடையாது. தெரியாமல் கொடுத்துட்டோன்றது ஆண்டவர் யோசிக்க மாட்டார். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மூன்றாவது, அவர் சொன்னதை செய்து முடிப்பார். சொன்னதை செய்யாமல் வேற எதுவும் செய்ய மாட்டார். எதை சொல்லியிருக்கிறாரோ, வாட் எவர் he has promised you, he will fulfill it. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் நிறைவேறுகிறத பார்க்க போகிறீங்க. அப்படிப்பட்ட நாளில், வாரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் தேவனுடைய வாக்கை பிடித்து கொள்ளுங்கள், வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவைகள் தான் நம்மை கைவிடாதது. மனிதர்களுடைய வார்த்தை நம்மை கைவிடும். இன்றைக்கும் பொய் சொல்லாதவர், வாக்கு மாறாதவர், மனஸ்தாபப்படாதவர், மனம் மாறாதவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்வார்.